அழகிய நம்பி, சயன நம்பி, இருந்த நம்பி. இந்த ஊர் பேருமா? திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடி. ஓகே, நன்றிம்மா. ஆழ்வார்கள் 12 பேர்ல ஆழ்வார்களுக்கு தலைவர் யாரு அப்படின்னா நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வார் யாருன்னா இந்த பெருமாள். இந்த பெருமாள் தான் வந்து ஆழ்வார் திருநேரியில போய் குழந்தையா நம்மாழ்வாரா இருக்காரு. ரெண்டாவது, இந்த ஊருக்கு ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா, அடுத்த பெருமை 12 ஆழ்வார்ல நிறைய பாசுரங்கள் பாடினது யாருன்னா திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு கடைசி காலத்துல அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் இருக்கும்போது ஸ்ரீரங்கநாதர் அவர் பிரத்யட்சமாய் அவர் வந்து பரமபதம் அவர்கிட்ட கேட்க, திருமங்கை ஆழ்வார் பரமபதம் கேட்க, நீ வந்து என்னோட தெற்கு வீடாகிய திருக்கரங்குடிக்கு போ, அந்த பெருமாள் தான் உனக்கு தரணும் அப்படின்னு சொன்னதுனால திருமங்கை ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்து பெருமாளுக்கு சகல கைங்கரியங்களையும் பண்ணி இந்த ஊரில் தான் அவருக்கு வந்து மோட்சம் கிடைச்சது. அவரோட சன்னதி இங்கே தனியாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தனியாக இருக்குது. இன்றைக்கும் இந்த பெருமாள்கிட்ட முதல் நாள் சாத்தின மாலை, அப்புறம் பெருமாள் அவங்க செய்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு திருமங்கை ஆழ்வாருக்கு டெய்லி அவருக்கு திருமஞ்சனம் வந்து இந்த பெருமாள் கொடுத்த மாலையும் அந்த பிரசாதத்தையும் தான் டெய்லி அவர் வந்து அவங்க செய்துட்டு இருக்கார். மூணாவது ஒரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவத்தில் பெரிய நம்ம வைஷ்ணவத்தை உலகத்திலெல்லாம் பரப்பினது யாருன்னா ராமானுஜர். அந்த ராமானுஜருக்கு இந்த ஊரில் ஒரு முக்கியமான இடம் உண்டு. என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருவனந்தபுரத்தில் வந்து ராமானுஜர் வைஷ்ணவத்தை பரப்பும்போது திருவனந்தபுரம் போகும்போது அந்த நம்பூதிரிகள்லாம் வந்து அவருக்கு பேர் கருடனை ஏவி கிருட மந்திரம்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை ஏவி விடுறா. அந்த கிருடன் வந்து ராமானுஜரை தூக்கி வந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி திருப்பரிவட்டப்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே கொண்டு கிரடாழ்வார் அங்கே இடம் பண்ணிடுறாரு. ராமானுஜர் காலையில் அவரை சுற்றி ஆத்தங்கரை ஓடும். ராமானுஜர் காலையில் எழுந்திருந்து பார்க்கும்போது ஆத்தங்கரை ஓடுறது. அவர் கூடயே வந்த சிஷ்யாலாம் திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவர் வந்து அவர் கூட வந்த சிஷ்யால வடுகநம்பின்னு ஒரு சிஷ்யர். அவர் வடுகான கூப்பிட இந்த பெருமாளையை போய் இந்த வடுகநம்பி ரூபத்தில் போய் அவருக்கு ஆச்சாரியனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணினார். அப்புறம் ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வரும்போது ராமானுஜர்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி நின்று காலசேவம் கேட்டார். அதனால ராமானுஜர் இந்த பெருமாளுக்கு கொடுத்த பேர் வந்து வைஷ்ணவ நம்பி அப்படின்னு பேர். அதனாலதான் ஆழ்வார் நம்மாழ்வார் பாடின பாட்டில் என்ன சொல்றார், 5ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழியில இந்த ஊரை பற்றி பாடும்போது, இந்த ஊருக்கு வந்து இந்த பெருமாளை சேவிச்சாதான் வைஷ்ணவர்ன்றார். அரிய கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு பாசனம். அதனால இந்த ஊர் வந்து ஆச்சாரியன்னு பார்க்கும்போது ராமானுஜருக்கும், ஆழ்வார்னு பார்க்கும்போது நம்மாழ்வாருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபந்தம் பாடின திருமங்கை ஆழ்வாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு ஊர். ரெண்டாவது 4 ஆழ்வார் மங்களாசாசனம். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமணிசை ஆழ்வார், பெரியாழ்வார், 4 ஆழ்வார் மங்களாசாசனம் அந்த ஊர். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைசிக விருத்தாந்தம்னு ஒன்று வரும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கைசிகம் நடந்த இடம் இந்த இடம் தான். அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கைசிகத்தில் வரக்கூடிய நம்பாடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பாணர் குலத்தில் பிறந்த ஒருத்தனுக்காக பெருமாள் இருக்கிற அந்த துவஜஸ்தம்பத்தையே விலக்கி வச்சிருக்காரு. எல்லா ஊர்லேயும் பெருமாளுக்கு எதிர்த்தாமல் துவஜஸ்தம்பம் இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா துவஜஸ்தம்பம் விலகி இருக்கும். ஏன்னா அந்த அவனுக்கு பெருமாள் தன்னோட நேரடி காட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி, ஏன்னா அவன் பாணர் குலத்தில் பிறந்ததுனால அவன் உள்ளுக்குள்ளே வர முடியாது கோயிலில். ஸோ வாசலில் நின்று அவன் வந்து 3வது ஜாமம் 4வது ஜாமங்கிறது காலையில் 3 மணி 4 மணிக்கு அவன் வந்து இந்த பெருமாளை பற்றி காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடி அதை எழுப்பிட்டு போயிடுவான். ஸோ அதனால பெருமாளை வந்து இவனுக்கு பண்ணணுமேனு சொல்லிட்டு அவனுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு இந்த துவஜஸ்தம்பத்தை தள்ளி வச்சிருக்கான். இப்போவும் பின்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கே வந்து ரொம்ப ஏற்றம்னா கைசிகா திசைன்னு பேர். அது வந்து அந்த வரைக்கு கைசிக மண்டபம்னு வந்து அந்த மண்டபத்தை வச்சு தான் ஆகும். அந்த மண்டபத்தில் வந்து எப்படின்னா இயற்கையாக என்ன நடந்ததோ இந்த ஊரில் அதை அப்படியே ஒரு நாடகமாக இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கா. கைசிக ஏகாதசினாலே அதோட தொடர்புடைய ஒரே ஒரு ஊர் இந்த திருக்கரங்குடி தான். இதுக்கு வந்து யார் பட்டர், ஸ்ரீரங்கத்தில் பட்டர்னு ஒருத்தர் உண்டு, அவர் தான் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸோ இது ஒரு அருமையான ஒரு கோயில். இது ரொம்ப பெரிய கோயில். இவ்வளோ சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 இடத்துல சிற்பங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒன்று வந்து கிருஷ்ணாபுரம்னு பேர், ரெண்டாவது இந்த ஊரில் தான் வந்து சிற்பங்கள்லாம் இருக்குது.
இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் நீங்கள் வந்து கிடைக்கவே செய்யாது. அது வந்து பண்ணவே முடியாது. உள்ள பாருங்க, எல்லாமே கல்லில் பண்ணுங்க. ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். எப்படி அடிச்சாலே தெரியாது. இந்த மாதிரியான இந்த பக்கம் பூரா சிற்பங்கள் தான். அருமை சுவாமி, ரொம்ப நன்றி சுவாமி. வந்து திருமங்கையாழ்வார் காலத்தில் கட்டினதுன்னு சொல்றாங்க. பட் இதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஜியர் இங்கே வந்து இப்போ இது வந்து ஜியரோட கண்ட்ரோலில் இருக்கு இந்த கோயில். இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்போ இருக்கிறவர் 50வது ஜியர். இதுக்கு முன்னால் 49 ஜியர் இருக்கு. இந்த ஜியர் காலத்தில் இது கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அது என்ன வருஷம்னு தெரியல. சமஸ்கிருதம் இருக்கிறதுக்கு அது அதனால அவர் காலத்தில் கட்டின இந்த இது. ஓகே சார். இது ஆனால் திருமங்கையாழ்வார் தான் இது வந்து முன்ன நின்று எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. இதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5 பிரகாரம் இங்கேயே இருக்கு. ஸோ 6வது பிரகாரம் வடக்கு மாடத்துக்கு, 7வது பிரகாரம் ரதவி, 7 பிரகாரம் இருக்கு. நவநீத கிருஷ்ணருங்களா? ஆமாம். கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது 10 நாள் உற்சவம் இங்கே நடக்கும். ஆமாம். இந்த சொன்னீங்க உள்ளுக்குள்ள 2 தெப்ப குளம் இருக்கு அப்படிங்க. ஆக்சுவலி தெப்ப குளம்னு சொல்லக்கூடாது, தெப்பம் ஓடுற குளம் தான் தெப்ப குளம். இவங்க பேர் வந்து கரண்டமாடு பொய்கை அப்படின்னு பேர். இது பேர் இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இது வந்து பிரம்மாண்ட புராணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிரம்மாண்ட புராணத்துல இந்த பொய்யை பத்தி போட்டிருக்காரு. நாரதர் ஒரு தரம் மேல் லோகத்திலிருந்து இங்க வரும்போது இங்க வந்து பாக்குறாரா ஒரு கரண்டமாடு பட்சின்னு ஒரு பறவை. அந்த பறவை என்ன பண்ணதா இதுக்குள்ள விட்டு உயிரை விட்டுருதான். விட்ட அடுத்த நிமிஷம் நாரதர் பாக்குறாரா நேர இங்க இருந்து வைகுண்டம். அதனால நாரதர் தன்னோட வாயில் என்ன செஞ்சிருக்காருன்னா குருந்திக்கு வைகுண்டம் கூப்பிட தூரத்துல தான் இருக்கான் வைகுண்டம். அதனால அந்த பட்சி அந்த எழுதி வச்சிருக்கா அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அதுல அந்த பட்சி வந்தது, அது போனது, நாரதர் வந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்து எழுத்துக்கள்ல எழுதி வச்சிருக்கா. அந்த கரண்டமாடு பொய்கை இதுதான். கரண்டமாடு பொய்கை. இந்த பக்கம் வந்து என்ன எடுக்கலாம், நல்லா இருக்கும்.